ஸ்ட்ராங் ரீசன் டு ஏர்ன் மணி. எதுக்காக நான் 1 கோடி ரூபா பர் மந்த் ஏர்ன் பண்ணணும்? 1 கோடி ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம், அதில் 5 லட்ச ரூபா நமக்கு மாதம் போகுதுன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒரு 5 லட்ச ரூபா நம்மளோட மாதத்துக்கு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அதுவே வந்து ஒரு பெரிய பணம். அந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்கே நமக்கு நேரம் பத்தாது, டைம். அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தால் பிஸ்னஸில் டெவலப் பண்ண முடியாது, ரைட்? ஸோ அவ்வளோ ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் 5 லட்ச ரூபா பர் மந்தே போகும். அப்போ 1 கோடி ரூபா ஏர்ன் பண்ணுற பட்சத்தில் 95 லட்ச ரூபாய் என்ன பண்ணுறது? கொடுக்கலாம் மற்றது. அப்போ 95 லட்ச ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு அந்த ஹாப்பினஸ் அவ்வளோ எக்ஸ்பென்சிவான்னு கேட்டால் அது வந்து நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்து இருக்கு, ரைட்? கொடுத்து பழகிட்டோன்னா அப்போ தான் தெரியும் அதோட. அதுக்கு நம்ம அடிக்ஷன் எப்பவுமே கெட்டது கிடையாது. அதாவது ஒரு தம் அடிக்கிறதுல அடிக்ட் ஆகிறது, லிக்கரில் அடிக்ட் ஆகிறது, கேர்ள்ஸில் அடிக்ட் ஆகிறவங்க, ப்ராப்பர்ட்டியில் அடிக்ட் ஆகிறவங்க, பதவியில் அடிக்ட் ஆகிறவங்க, ஒர்க்கஹாலிக்காக இருப்பாங்க, ஒர்க்கில் அடிக்ட் ஆகிறவங்க, ரைட்? புகழில் அடிக்ட் ஆகிறவங்க, இந்த மாதிரி நிறையா அடிக்ஷன் வந்து இருக்குது. இதெல்லாம் நெகட்டிவ் அடிக்ஷன். ஒர்க்கில் அடிக்ட் ஆகிறதும் நெகட்டிவ் அடிக்ஷன். ஒர்க்கஹாலிக்கும் இஸ் பேட். பட் பாசிட்டிவ் அடிக்ஷன்ஸ் சிலது இருக்குது. என்னால் காலையில் நேரத்தில் எந்திரிச்சு பழகிட்டேன், என்னால் தூங்கவே முடியாது, இஸ் பாசிட்டிவ் அடிக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துக்கு அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன், இட்ஸ் அ பாசிட்டிவ் அடிக்ஷன். எவ்ரிடே ஒரு நல்ல பாசிட்டிவான புக்கு வந்து எனக்கு தேவைப்படுற இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷனல், அதில் டெக்னிக்கல் புக்ஸ் படிக்காமல் ஒரு 1/2 மணி நேரம்னால படிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. அப்போது அந்த நாள் வந்து ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். அப்படின்னா தட் இஸ் பாசிட்டிவ் அடிக்ஷன். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் பாசிட்டிவ் அடிக்ஷன்ஸ். ஸோ அதே மாதிரி ஏர்ன் பண்ணுறதுக்கும் தேர் ஷுட் பி அ ப்ராப்பர் ரீசன். அந்த ப்ராப்பர் ரீசன் மட்டும்தான் நம்மளை அங்கே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ரீசன் சரியில்லாமல் மாதம் 1 கோடி ரூபா ஏர்ன் பண்ணினாலும் அது வந்து நமக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனோ திருப்தியோ கொடுக்காது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இஃப் யூ வாண்ட் டு டூ திஸ், அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா த வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஸ்ட்ரக்சர் இன் அவர் பிஸ்னஸ். நம்ம பிஸ்னஸில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இன்னைக்கு உண்டான டாபிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்ம பிஸ்னஸில் க்ரியேட் பண்ணணும். கோர் வேல்யூ ப்ராடக்ட், ஹை வேல்யூ ப்ராடக்ட் அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டோ அல்லது டிஜிட்டல் ப்ராடக்ட்டோ கிடையாது, சர்வீஸையும் நம்ம ப்ராடக்டாக பண்ணலாம், விச் இஸ் பேக்கேஜ். ஒருவேளை பேக்கேஜுங்கிறத வந்து இதில் வச்சுக்கலாம், சர்வீஸ் பிஸ்னஸில் மேபி பேக்கேஜ்னு கூட வச்சுக்கலாம். மினிமம் வயபிள் பேக்கேஜ், கோர் வேல்யூ பேக்கேஜ் அல்லது ஹை வேல்யூ பேக்கேஜ். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்து பேக்கேஜ்னு வச்சுக்கலாம். ட்ரேடிங்க்கு மேபி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ரைட்? ஸோ எந்த ஒரு விஷயத்த நம்ம மினிமம் வயபிளாக கொடுக்க போகிறோம், கோர் எதா வச்சுக்க போகிறோம், ஹை வேல்யூக்கு என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம். ஹை வேல்யூக்கு நம்ம ஒர்க் பண்ணுறது தான் நமக்கு லாங் டேர்மில் நம்மளோட சக்ஸஸ்க்கு காரணம். ஹை வேல்யூவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஹை வேல்யூ எப்போ ஃபோக்கஸ் பண்ண முடியும்? மினிமம் வயபிள் ப்ராடக்ட் ரொம்ப பெருசாக, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய ஒரு சொல்யூஷனை ரொம்ப அஃபோர்டபுளான காஸ்ட்டில் நிறைய பேர்த்துக்கு தேவைப்படுற மாதிரி நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா இட்ஸ் மினிமம் வயபிள். அந்த மாதிரி நம்மளால் என்ன பிஸ்னஸில் வேணாலும் க்ரியேட் பண்ண முடியும். தெரியல அப்படிங்கிறது வேணால் ஒரு ரீசனாக இருக்கலாம், பட் முடியாது அப்படிங்கிறது ஒரு ரீசனாக இருக்காது. நம்ம யோசித்து பார்த்து அந்த மாதிரி க்ரியேட் பண்ண முடியும். இன்னைக்கு நான் வந்து உங்கள்கிட்ட இன்சிஸ்ட் பண்ண விரும்புகிற ஒரு விஷயம் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 80-20 பிரின்சிபல். 80-20 பிரின்சிபலில் ப்ராப்பராக எந்த இடத்துல 80-20 நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோஃபார் நான் நிறைய 80-20 பேசிகிட்டு இருக்கேன். 80-20 பிரின்சிபலை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய முக்கியமான இடம் இதுதான், ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். 80-20 கிரியேட் பண்ணதே இந்த இடத்துல இப்போ இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் 80-20 வந்து இதனால கொண்டு வந்துட்டு இருக்கிற ஒரு ரீசன். 80-20னா என்னன்னா, நீங்கள் ட்ரெடிஷ்னலாக, அதாவது சோஃபார் இப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு எப்படி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஸ்ட்ரக்சர் இருக்கலாம் அல்லது ஸ்ட்ரக்சரே இல்லாமல் கன்சர்வேட்டிவாக பிஸ்னஸ் பண்ணலாம். கன்சர்வேட்டிவ்னா என்னென்னா, வழியாக எப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ, எல்லாரும் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்னோட அப்பா தாத்தா எப்படி பிஸ்னஸ் பண்ணாங்களோ, என்னை சுற்றி இருக்கிறவங்கள எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, நானும் பிஸ்னஸ் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஃபீல்டில் அப்படின்னா
இஸ் கன்சர்வேட்டிவ் ட்ரெடிஷ்னல் வேன்னு சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னல் வேல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து 80% பண்ணலாம். பட் 20% ஆஃப் டைம் அண்ட் மணி, ஃபோக்கஸ், எனர்ஜி, வேல்யூ இது எல்லாத்தையும் எங்கே கொண்டு போகலான்னா கிரியேட்டிங் அ நியூ ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் த நியூ ஸ்ட்ரக்சர். யாருக்கிட்ட இந்த நியூ ஸ்ட்ரக்சர் இருக்கோ அவங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் இருக்கும். எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் அப்படின்னா என்னென்னா, இந்த வாரன் பஃபட் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க டைப், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா பெரிய பணக்காரானவர். அவர் தான் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு ரோல் மாடல் எக்ஸாம்பிளாக காட்டும்போது, ஷேர் மார்க்கெட்டில் யார் வந்து யோசிக்கிறாங்களோ வாரன் பஃபட் தெரியாமல் இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அவரோட எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத், திஸ் இஸ் த எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் ஆஃப் வாரன் பஃபட். அவர் என்ன பண்ணார்னா, வாரன் பஃபட்டோட ஏஜில் எவ்வளோ டாலர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறாரு? 14 வயசில் $5,000, ரைட்? 15 வயசில் $6,000, 35 இயர்ஸில் $7 million. அவரோட 44வது வயசுல தான் $19 million. 53வது வயசுல எவ்வளோ? $620 million. $620 million. $620 million மில்லியன்னா 10 லட்சம். ஸோ 620 இன்ட்டு 10 லட்சம் போட்டு அதோட இன்ட்டு 75 நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ கோடிங்கிறது வந்து. அவரோட 58வது வயசில் $2.3 billion ஏர்ன் பண்ணார். 58 வயசுனா கிட்டத்தட்ட ரிட்டையர்ட் ஆகிற வயசு. அவர் ரிட்டையர்ட் ஆகிற வயசில் $2.3 billion ஏர்ன் பண்ணார். அவரோட 91வது வயசில் எவ்வளோ? $91 billion. 1 billion, 91 billion. ஸோ கடைசியில் எவ்வளவு க்ரோத் இருக்குது? இதுதான் எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத். எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத், ரைட்? அவர்கிட்ட போய் ஒரு வருஷம் இளமை தர $1 billion தரீங்களான்னு கேட்டால் தந்துடுவார். $1 billion கொடுத்து ஒரு வருஷம் அவரோட லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா தந்துடுவார். பிகாஸ் அந்த அளவுக்கு அவரோட பணம் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத். அப்போ இந்த எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் டிசிப்ளின் நம்மளோட பிஸ்னஸில் எஸ் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படிங்கிறது எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத். அப்படி எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் வேணும் அப்படின்னா we need the structure. மினிமம் வயபிள் ப்ராடக்ட். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், நான் ஒன்று சொல்லிட்டீங்களா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மினிமம் வயபிள் ப்ராடக்டேவே லைஃப் டைமில் செஞ்சுட்ருப்பாங்க. மினிமம் வயபிள் ப்ராடக்டிவே லைஃப் டைம் செஞ்சுட்ருப்பாங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மினிமம் வயபிள், அது ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா டிராஃபிக் இருக்கிற உங்கள்கிட்ட மெர்சடிஸ் பென்ஸ் கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். $1 கோடி, $1.5 கோடி போட்டு ஒரு பென்ஸ் கார் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பென்ஸ் காரோட அதோட பவர், அதோட ஓட்டுறதோட ஃபீல் உங்களுக்கு வந்து டிராஃபிக்கில் ஓட்டும்போது தெரியாது. டிராஃபிக்கில் ஓட்டும்போது மாருதி கார் அல்லது ஆல்டோ, மாருதி ஷிஃப்ட், இந்த மாதிரி பட்ஜெட் கார் இருக்கு இல்லைங்களா, பட்ஜெட் காரை ஓட்டுறதுக்கும் மெர்சடிஸ் பென்ஸ் ஓட்டுறதுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. எப்போ தெரியும்னா எக்ஸ்ட்ரா மைல், உங்களோட டிராஃபிக்லேருந்து வெளியே வந்து எக்ஸ்ட்ரா மைல் ஹைவேஸில் ஓட்டும்போது தான் அதோட பவர், அதோட இதே தெரியும். இல்லாட்டி டிராஃபிக்கில் அடித்து பிடிச்சி எங்கே உரசிடுவாங்களோ, நின்று தள்ளி போனோம்னா அதோட பவரோட, என்ஜினோட பவரே நமக்கு தெரியாது. அதே மாதிரி நம்மளோட பிஸ்னஸோட பவர் எப்போ தெரியும், அந்த என்ஜினை வந்து எப்போ நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும்னா எக்ஸ்ட்ரா மைலில் நான் போகும்போது தான். இந்த டிராஃபிக்குள்ளே 5-10 அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, 5-10 அடிச்சுக்கிட்டு அந்த 5-10 அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல நம்மளும் போய் அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட என்ஜினோட பவரே தெரியாது. நம்ம ஓட்டுறது வந்து ஒரு மாருதி ஷிஃப்ட் காரா இல்லை மெர்சடிஸ் பென்ஸாங்கிறதே நமக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் பென்ஸ் தான் ஓட்டிகிட்டு இருக்கலாம், ஆனால் மாருதி ஷிஃப்ட் ஓட்டுற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்? அப்போது அதற்குண்டான ரோட்லேயே அதற்குண்டான ஒரு ஃபீல்டில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அப்போ அது வந்து நமக்குண்டான காசு எங்கே இருக்குது அப்படின்னா ஹை வேல்யூ ப்ராடக்டில் தான் இருக்குது. நம்ம கொடுக்கறத வந்து எடுத்துக்கக்குண்டான ஆடியன்ஸ் எங்கே இருப்பாங்க, ஹை வேல்யூ ப்ராடக்டில் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம லைஃப் டைமில் நம்மளோட வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்கு உண்டான ரீசன் என்ன இருக்குன்னா ஹை வேல்யூ ப்ராடக்டில் தான், ஹை டிக்கெட் ப்ராடக்ட்ஸ், ரைட்? ஹை டிக்கெட் ப்ராடக்ட்ஸ்.
ஸோ இங்கே வந்து மினிமம் வயபிள் ப்ராடக்ட் எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி நம்மளோட கோர் வேல்யூ ப்ராடக்ட் எதுன்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணும்போது நம்மளோட பிஸ்னஸையே நம்ம வேறு டைமென்ஷனில் பார்ப்போம். நம்ம கன்சர்வேட்டிவாக ட்ரெடிஷ்னலாக எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நம்மளை பார்த்தா வேறு மாதிரி பார்ப்பாங்க, ரைட்? வேறு மாதிரி பார்ப்பாங்க. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு காம்படிட்டரே இருக்க மாட்டாங்க. நம்ம ஃபீல்டில் நமக்கு காம்படிட்டரே இருக்க மாட்டாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த காம்படிட்டர் மற்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள மதிக்கவே மாட்டோம். பிகாஸ் அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம். நம்ம ஸ்ட்ரக்சரோடு ஒர்க் பண்ணால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட கம்யூனிட்டியில் ட்ரைனிங் கம்யூனிட்டியில் இருக்காங்க. ட்ரைனிங் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே, இப்போ என்னோட கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருமே சில்வர் மெம்பர்ஷிப், கோல்டு மெம்பர்ஷிப், டைமண்ட் மெம்பர்ஷிப், இவங்களுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணும், இவங்களுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணுங்கிற அந்த ஹை லெவல் மெச்சூர்டான ஒரு ஸ்ட்ரக்சரில், இது ஸ்ட்ரக்சர் என்னோட மென்டார்கிட்ட இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிற ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சருக்கு இவ்வளோ பே பண்ணி இந்த ஸ்ட்ரக்சரில் எடுத்து இந்த இது ஒர்க் பண்ணும்போது, நான் வேற ஒரு ப்ரோக்ராம்காக போயிருந்தேன். அந்த ப்ரோக்ராமில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ட்ரெயினர்ஸ். அந்த ட்ரெயினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எங்கேயாச்சும் ஒரு ஸ்டேஜ் கிடைக்காதா, ஜேசியில் கூப்பிட மாட்டாங்களா, பிஎன்ஐயில் கூப்பிட மாட்டாங்களா, பிஎன்ஐயில் வராது பட் மோஸ்ட்லி இந்த நிறைய ஃபோரம்ஸ் இருக்குது, ரோட்டரி கூப்பிட மாட்டாங்களா, நான் இந்த இது பண்ணுறேன்னு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டே இருப்பாங்க, ரைட்? அவங்க பண்ணுற அதே ப்ரோக்ராம் நான் பண்ணுறது வந்து எங்கே பண்ணிட்டு இருக்கேன்னா, ஐ எம் டூயிங் இன் த மினிமம் வைபிள் ப்ராடக்ட்ல. லைக் சில்வர் மெம்பர்ஷிப்பில் இன்னர் சர்க்கிள் காலில் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஐ எம் ப்ரொவைடிங் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் ஃபார் சேம் ஆடியன்ஸ், சேம் கேட்டகரி ஆஃப் ஆடியன்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் சேம் கேட்டகரி ஆஃப் ஆடியன்ஸுக்கு கொடுக்கும்போது அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பாசிட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணி ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் மைண்ட் செட்டில் வித்தியாசம் தரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது நம்ம கம்யூனிட்டிக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கோல்டு மெம்பர்ஷிப், டைமண்ட் மெம்பர்ஷிப் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? அப்போ அந்த கம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ வாட் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். மோஸ்ட் ஆஃப் த ட்ரெயினர்ஸ் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்காங்க, கிடைக்கிற இடத்துலலாம் பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது ஒரு 2000 rupees 5000 rupees கொடுப்பாங்க. ஒரு காலேஜில் போய் ஒரு ஸ்பீச் கொடுக்கணுன்னா மேபி ஒரு ட்ராவல் இது கூட சரியாக இருக்காது. அண்டு அவங்க போய் ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது ரொம்ப சின்னதாக ஒரு கிஃப்ட்டோ இது கொடுப்பாங்க. அதில் என்ன இது இருக்குன்னா, ஜஸ்ட் ஒரு மீடியாக்கர் லைஃப் வாழ்கிற மாதிரி பிகாஸ் இதை தான் நான் இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நான் கொடுக்குற இன்புட்ஸ் நல்லா இருந்தால் கூட, அதில் வந்து அவுட்கம் நல்லா இருந்தால் கூட, அதோட ரிசல்ட் நல்லா இருந்தால் கூட, மாடல் சரியில்லை அப்படின்னா நம்மளால் சர்வே பண்ண முடியாது. மாடல் சரியில்லாமல் நம்ம என்னதான் வந்து கொடுத்தாலும் தெரியாது. அப்போது அந்த மாடல் அப்படின்னா அந்த வெஹிக்கிள் தான் இஸ் அ ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணணுங்கிறது. நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப தூரம் பயணம் செய்கிறதுக்காக ஒரு கம்யூனிட்டி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த கம்யூனிட்டி பேர் ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கீழே கொடுத்துருக்குற அந்த லிங்கை கிளிக் பண்ணி இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. அண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா பிகம் அ மெம்பர். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா என்னோட டைமண்ட் மெம்பர்ஷிப்பை பற்றி நீங்கள் கீழே கொடுத்துருக்குற லிங்கை கிளிக் பண்ணி இன்னும் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அண்ட் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் அண்ட் உங்களோட கருத்துக்களையும் கீழே கொடுத்துருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருக்கும். அண்ட் அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் இட் இஸ் பாய் ஃப்ரம் 8020 கார்த்திகேயன். டேக் கேர், பை பாய்.